ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யாரு? ஸ்டாலின் தானே. ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம்? அந்த ரோட் சைட் பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்துனீங்களா? பாவம், எங்க மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்து ஆள். 500 ஆண்டுகளாக இருந்த ராமஜென்ம பூமிக்கு இறுதி தீர்வானது காணப்பட்டது. எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டு புராண பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம் நடந்தது. நான் இதுக்கு மேலே சத்தமாக பேசக்கூடாது. அதாவது உலகத்தில் இருக்கின்ற இந்து பெருமக்கள் உணர்வு பூர்வமாக இதில் ஈடுபட்டதை நாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா, ஒரிசா சீஃப் மினிஸ்டர் அவர் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு வித் ஃபுல் டிவோஷன் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை பார்த்ததை நம்ம எல்லாரும் மீடியாவில் பார்த்தோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் அங்கே இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் எல்லா கோவிலுக்கும் சர்க்குலர் அனுப்பி அந்த நேரத்தில் இங்கே விசேஷ பூஜைகள் நடத்தணும், அந்த எல்இடி வச்சு அதை மக்கள் தரிசிப்பதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு நடந்துனாங்க. ஆனால் இங்கே தான் ராவண பக்தர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேலத்தில் முதல்ல எப்படி நடந்துருந்தாங்க தெரியும் நமக்கு. அரிசி பருப்பு மிஞ்சினது, வாட்டர் பாட்டில், வேறு தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய், திமுகனா ஒழுக்கங்கெட்டவர்களின் கட்சி அப்படிங்கிறத சேலத்தில் பார்த்தோம் நம்ம. அதுவும் திமுக சேலத்தில் நடந்தாலே ஒழுக்கம் இல்லாமல் தான் நடந்துப்பாங்கன்னு ராமசாமி நாயக்கரே நடத்தி காட்டியிருக்காரு. இதில் முந்தானா அரசாங்கம் அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலமாக, காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம். ஆனால் நான் 2 நாள் முன்னாடியே இது பற்றி பேட்டியை கொடுத்துருந்தேன். ஏன்னா கடைநல்லூர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் வயக்காடு ஆஞ்சநேயர் கோவிலேருந்து தான் எனக்கு முதல் ஃபோன் வந்தது. அந்த கோவில் எப்படி தெரியுமா? 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை அந்த கோவிலை அபகரித்தது. டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டு வர அதனுடைய பரம்பரை தர்மகர்த்தாக்கள் வழக்காடி வெற்றி பெற்று அந்த கோவில் நிர்வாகத்தில் திருப்பியும் வந்திருக்காங்க. நான் 6 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். அப்போது அவங்க சொன்னாங்க, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் இருந்த 3 வருஷத்தில் வந்திருக்கு, அதுக்கு வர்ற வட்டியை கூட எங்களை ட்ராப் பண்ணி உற்சவம் நடத்த அறநிலைத்துறை அனுமதிக்க மாட்டேங்குது. நான் உடனே கேட்டேன், அறநிலைத்துறை கையில் 15 வருஷம் இருந்தது, எவ்வளோ ரூபா டெபாசிட் வச்சுருக்காங்கன்னு. 0. அதாவது 15 வருஷம் கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்கள் அறநிலைத்துறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையை பற்றி நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், கோவில்களை மீட்கணும்னு பல போராட்டங்கள் செஞ்சுருக்கோம். அறநிலைத்துறை அடித்த கொள்ளை 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இந்த 50 வருஷத்தில் திரவிடியன் ஸ்டாக். அந்த மாதிரி இருக்கிற அந்த கோவில் தர்மகர்த்தாட்ட போய் நீ விசேஷ பூஜை நடத்தப்படாது அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, எழுத்துப்பூர்வமாக கொடு. அப்போ இவங்க சொன்னது என்னன்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் காட்டுறாங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இல்லை, ரைட்டிங்கில் கொடுக்கறதும் இல்லை. திருட்டு பசங்க. ஏன்னா உனக்கு அதை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க தைரியம் இல்லை, நேர்மை இல்லை, கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறையில். அதனால எல்லாரும் இங்கே மாத்திரம் இல்லை, வடுவூர் ராமர் கோயிலில், மயிலாடுதுறை பெருமாள் கோயிலில், எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப்பை காட்டுறது, இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குங்க. இஸ் இட் அன் ஆர்டர்? இருக்க முடியுமா? அரசாங்கம் நடத்துறியா இல்லை இந்த அல்லோலியா பாபுவா? அவர்
ஆமா, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? கோர்ட்டு தீர்ப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கா? ஒரு அமைச்சருக்கான தகுதி இருக்கா? கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார், அவரை கொண்டாந்து மந்திரியா போட்டா கோவில்ல பஞ்சாயத்து பண்றாரு. இது அயோக்கியத்தனம் இல்லையா? சரி, இதைத்தானே மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. நேற்றைய முன்தினம் காலையில 10:30 மணிக்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது, காவல்துறை அதிகாரி, நான் டிஜிபிகிட்டே கேட்டுட்டேன், உங்களுக்கு சட்டம் தெரியாதா? பப்ளிக் அனௌன்சிங் சிஸ்டம் மைக்கு வைக்கிறதுக்கு தான் நாம அனுமதி கேட்குறோம். இல்லைன்னா பஜனை பாடிட்டு போறதுக்கு தெய்வ ஊர்வலம் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி எதுக்கு? தேவையில்லை. அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இங்க பார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நினைச்சேன்னா நீ போ, அவங்க உங்கள்கிட்ட வர வேண்டாம், அனுமதி கேட்க தேவையில்லை. ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யாரு? ஸ்டாலின் தானா? ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இவர்கள் சட்ட ரீதியாக ஹிந்து விரோதமாக நடந்து கொண்டார்கள். ஆனா திராவிடியன் ஸ்டாக் ராமருக்கு எதிராக இருக்கிறதா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ராமருக்கு சிறப்பு என்ன? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், அங்க இடிக்கிறதே. எல்லாரும் நிறைய பொண்டாட்டிகளோட மேடையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க திராவிட இயக்க தலைவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் 2 பக்கம் வச்சுக்கிண்டு. அப்படி ஒழுக்கம் கட்டவங்க. திராவிட இயக்கம்னாலே ஒழுக்கமற்றவர்கள். என்ன அதாவது திருவள்ளுவர் சொன்னதை ஏத்துக்காதவங்க, பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார். அந்த மாதிரி திராவிட இயக்கத்துல யாரும் காணும். அதனால ராமருக்கு எதிராக இந்த மாதிரியா செஞ்சாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான இடத்துல தமிழகத்திலையும் மக்கள் எம்பெருமான் ராமனுக்கு நடந்த பிராண பிரதிஷ்டையை கண்டு கழித்து இருக்காங்க. உங்களோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் நடத்த முடியாதுங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நாளைக்கு இது பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் எதுவும் போராட்டமா? அது என்ன சொன்னாங்க, என் ராமு, ஷபீர் அகமது, என்ன ஆமா, எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்த போறதா? என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க? நான் கேட்குறேன், நீங்கெல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு RS பாரதியா, ரோட் சைடு பாரதியா? ஆமா, RSனா ரோட் சைடு தானே. அந்த ரோட் சைடு பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்துனீங்களா? பாவம், எங்க மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்து ஆள், அவருக்கு தெரியலாம் கிராமத்துல நம்ம வழக்கமா என்ன நான் இன்னைக்கும் பால் பீச்சு வித்துன்னு இருக்கிற ஆள். அதனால கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாம அதை பிடிச்சி கட்டி என்ன, அது தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது எண்ணெய் போட்டு உருவி விட்டு அதுக்கப்புறம் பால் பால் கறக்க அதான், அதாவது மாடு கறக்க நான் கறவைக்காரர் ஒருத்தர் வரலைன்னா 15 மாடு நானே கறந்துடுவேன். அதனால எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த என் ராமுக்கு தெரியுமா? ஷபீர் அகமதுக்கு தெரியுமா? பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம். என்ன அப்படி ஆளுங்க. அதனால போராட்டங்கிறாங்க. அவரு என்னை மாதிரி கிராமத்தாள் அண்ணாமலை அவர்கள், அவர் யதார்த்தமா பால் பீச்சும் பொழுது கண்ணுக்குட்டியோட பல்லு பற்றாம பிடிச்சி கட்டி கறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஆட்சேபணம் உங்களுக்கு? இதுல என்ன ஆபாசமா பேசிட்டார்? ஆபாசமா நேரடியா பேசினது திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரோட் சைடு பாரதி. ஏன் அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? ஓ, எசமான் திட்டுனா ஏத்துக்கிடணும். ஏன்னா ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே, அதனால அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை பத்தி முனக கூட இல்லை, முக்கல் முனகல் இல்லாம ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதோ போராட்டம் நடத்துறேன்னு மொத்தமா முடிவு பண்ணிட்டீங்க. பொலிட்டிக்கல் இதுல டாப்ல அண்ணாமலையை கொண்டு வைக்காம ஊடகங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. கேரி ஆன், அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏற்கனவே பல்வேறு
கருத்து கணிப்புகள் திமுகவுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும். அது 12 குறையுமா 15 குறையுமா அதில் விவாதம் இருக்கலாம். ஆனால் டிஎம்கேயினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும்னு. சரி, இந்த நாட்களில் வேற பிஜேபியை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாப்புலாரிட்டி கூடலை. அப்போ அங்கே குறையிறது யாருக்கு வரும்? அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். அதனால பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் வளர்கின்ற ஒரே அரசியல் கட்சி அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சு. டையப்னு சொன்னா இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, பிஜே ஆமா, எதா இருந்தாலும் என்டிஏ இஸ் அ நேஷனல் காம்பினேஷன். நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கா இல்லை, நடக்கிற தேர்தல் பார்லிமெண்ட். அதனால என்டிஏ லெட் பை பிஜேபி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ. என்ன சொல்றேன், நாம எப்பவுமே விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு தேர்தல்லையும், ஏன்னா போன தேர்தல் பொழுது அடுத்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளில் நம் நாடு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகின்ற 25 ஆண்டுகள், அதாவது 2047 வரை, சுதந்திர தினத்தின் 100ஆண்டு விழா வரை, அம்ருத் கால், அந்த காலகட்டத்தில் நாம் இப்போ இன்னும் வர்ற இந்த 5 வருஷத்துக்குள்ள வேர்ல்டு எக்கானமியில் இப்போ 5ல் இருக்கோம், 3க்கு வரும், 47க்குள்ள வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கோட போய் கொண்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றது மாதிரியாக நம்மளோட இது விஷன் டாக்குமெண்ட் வெளிவரும். So for clarity once again, so Ayodhya will tilt the public mood towards the BJP in the coming elections in Tamil Nadu. அது மாத்திரம் இல்லை, 500 ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், 100 கோடி மக்களின் தலைகுனிவுக்கு இப்போ விடிமோட்சம் வந்தது. ஏன்னா 1526 முதல் பானிபட் யுத்தத்தில் பாபர் வெற்றி பெற்ற பிறகு, பாபர் அவரோட பாபர் நாமால நம்ம ஊடகத்தில் இருக்கீங்க, வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு தொடர் படிச்சிருப்பீங்க. ஆமாம், அதில் தெளிவாக 1528 பாபர் தன்னுடைய தளபதி மீர்பாயிக்கு உத்தரவிட்டு ராமர் கோவிலை இடித்து அங்கே மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்கார். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த பிறகு இந்த உதவாக்குற ஸ்டாலினா எனக்கு தெரியல. என்ன ஸ்டாலின்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சரித்திர அறிவும் கிடையாது, சட்ட அறிவும் கிடையாது. ஏதோ இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி இந்துக்களை அப்யூஸ் பண்ணுறத தவிர, இப்போ பாருங்க, அதை அப்யூஸ் பண்ணினா அங்கே ஒரு மாநிலத்திலையும் 8% 10% ஓட்டு மாறி இருக்கு. அதனால ஒரு பயத்தில் என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் ராமருக்கு எதிரில்லை, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கலை, ஆனால் மசூதி மேலே கட்டியிருக்குன்னு எவன் சொன்னது? மசூதி மேலே கட்டியிருக்குன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. நான் கேட்குறேன், இப்போ நியாயமாக பார்த்தா புறம்போக்கில் கட்டியிருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு முன்னாடி 8 கிரவுண்டோ 10 கிரவுண்டோ புறம்போக்கு, அதுக்குள்ளே இருக்கிறவனோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழாது. ஆனால் அது புறம்போக்கில் இருக்குது, அது இடிக்கணும், அதை பற்றி பேசலை. சரி, முரசொலிக்கு இன்னும் டாக்குமெண்ட் மூலப்பத்திரம் காட்டலை, கோர்ட்டுக்கு போனாப்புல, அதுவும் இந்த ரோட் சைடு பாரதி தான் போனாப்புல. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இதை எஸ்சி ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இல்லாமல் ஒரு ஹைகோர்ட்டு நீ இதை விசாரிக்கலான்னு எஸ்சி ஆணையத்துக்கு அனுமதி கொடுக்குமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இன்னி வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது சாதாரண விஷயம். இது நம்ம மத்திய அமைச்சர் அவர்கள் திரு முருகன் அவர்கள், தடா பெரியசாமி அவர்கள், அதை கடைசி வழக்கு கொண்டு போனதை நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்கள் போனதை இவர் எஸ்சி ஆணையம் விசாரிக்க முடியாது
அப்படின்னார். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு? விசாரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே வெண்ட் த்ரூ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் பிரைமா ஃபேசி கேஸ் அகெயின்ஸ்ட் முரசொலி. அதனால நீ வந்து ஆக்கிரமிச்சு ஆபீஸ் கட்டி பத்திரிகை நடத்துற, ஆனா நாங்க மசூதி மேல கோயில் கட்டுறோம்னு சொல்லலாமா? என்ன நீதிமன்ற தீர்ப்பின்படி இது ஹிந்துக்களோடது. நீங்க பாத்தீங்கன்னா அது 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், 5 நீதிபதிகளும் ஒரு விஷயத்துல ஒத்த கருத்து. 5 பேருமே கோவில் மேலதான் கட்டப்பட்டதுன்னு. ஆனா வார்த்தை மாத்திரம் ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். கோயிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதுன்னு ஒருத்தர், மீதி எல்லாரும் கோவிலை இடிச்சு மசூதி கட்டப்பட்டது. ஆக இது எல்லா விதத்தின்படியும் தார்மீக ரீதியா சட்ட ரீதியா இந்துக்கள் தன் உரிமையை நிலைநாட்டி இருக்கும் பொழுது அதை கொச்சப்படுத்தி பேசினது அரசியல் அறிவற்ற நபர் இந்த உதயநிதி அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது. உங்களோட ட்ரேட்மார்க் பஞ்ச் தூக்கின் பொறுத்து அப்படிதான் சொல்லுவாங்க. சார் ஒரு கேள்வி